வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் நம்ம குரூப் 4 அண்ட் விஓ 2022 வருடங்களில் கேட்கப்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம பகுதி ஆ அப்லோட் பண்ணியாச்சு, நிறைய வீடியோஸ் நீங்கள் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம பொது அறிவு தான் பார்த்துட்ருக்கோம். அதுலேயுமே வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டோம். அதனோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2002 படி 51A கீழ் எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க 4ல் நம்ம எதுவோ அது கரெக்டாக கண்டுபிடிக்கணும். 14 வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளித்தல், பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல், தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாராயிருத்தல், இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்தல். விடை தெரியவில்லை. அதாவது 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 படி 51A கேவில் எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுன்னா ஆப்ஷன் ஏ தான் சரி. 14 வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளித்தல். இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன? இங்கே கட்சி சின்னம் கொடுத்துருக்காங்க. அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் அதனோட அதாவது அதுக்கு இணை என்ன கொடுத்துருக்காங்கன்னா இரு பூக்கள் மற்றும் புற்கள். தேசியவாத காங்கிரஸ் கட்சி கடிகாரம், தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி கார், அசாம் கணபரிஷத் பூட்டு மற்றும் சாவி. ஸோ இதில் ஆன்சர் நம்ம என்னென்னா எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளனன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி 3 இணைகள். ஸோ அப்போ தவறான இணை ஒன்று இருக்குது, அது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து, தந்தை மகர் காற்றும் நன்றி என்னும் திருக்குறளின்படி தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி எது? அவையில் முந்தியிருக்க செய்தல், செல்வத்தில் முந்தியிருக்க செய்தல், குடி பெருமையில் முந்தியிருக்க செய்தல், நேர்மையில் முந்தியிருக்க செய்தல். விடை தெரியவில்லை. ஆன்சர் ஏ, அவையில் முந்தியிருக்க செய்தல். அடுத்து, இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் சார்லஸ் மேசன், அலெக்சாண்டர் ஃபர்ன்ஸ், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், சர் ஜான் மார்ஷல். விடை தெரியவில்லை. ஆன்சர் சி, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என கூறியவர் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, டாக்டர் B.R. அம்பேத்கர், சர் சையத் அகமது கான். விடை தெரியவில்லை. ஆன்சர் பி, ஜவஹர்லால் நேரு. கீழ்கண்டவற்றுள் எவை சரியான வாக்கியங்கள்? ராஜஸ்தான் சமவெளி ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் அமைந்துள்ளது. பஞ்சாப் ஹரியானா சமவெளிகள் இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கே அமைந்துள்ளன. கங்கை சமவெளி மேற்கில் யமுனை ஆற்றிலிருந்து கிழக்கில் மிசோரம் வரை பரவியுள்ளது. பிரம்மபுத்திரா சமவெளியின் பெரும் பகுதி மேகாலயாவில் அமைந்துள்ளது. இதுக்கு நம்ம சரியான வாக்கியங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ஏ 1, 3 மற்றும் 4 மட்டும், 1 மற்றும் 2 மற்றும் 2 மற்றும் 3 மற்றும் 2 மற்றும் 4 மட்டும். விடை தெரியவில்லை. ஆன்சர் பி தான் கரெக்ட். 1 மற்றும் 2 மட்டும் சரியான வாக்கியங்கள். அதாவது ராஜஸ்தான் சமவெளி ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் அமைந்துள்ளது. பஞ்சாப் ஹரியானா சமவெளிகள் இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கே அமைந்துள்ளன. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். இதனோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.